மேசராசி நேயர்களுக்கு ராசிநாதன் கடந்த காலங்கள்ல சிம்மத்துல இருந்தாங்க, உங்க ராசிக்கு பூர்வ புண்ணியத்துல இருந்தாங்க, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தாங்க. இப்போ அது 5ஆம் இடத்துல இருந்தது மட்டுமல்ல, 5ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவோடு சேர்ந்திருந்தாங்க. கேதுவோட சேர்க்கை பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். சேர்க்கை ரொம்ப முக்கியம். அப்ப கேதுவோட செவ்வாய் சேர்ந்து இருந்த காலம் முடிந்து கிட்டத்தட்ட ஜூலை 28, 29ல ஆடி 12, 13ல கன்னிக்கு வந்துடுறாரு. அப்ப கன்னிக்கு வந்துட்டா அந்த தாக்கங்கள் குறையுது நமக்கு. அந்த தாக்கங்கள்லாம் குறைஞ்சிருது. எந்த தாக்கங்கள்? குடும்ப தாக்கங்கள். எந்த தாக்கங்கள்? துணைவி தாக்கங்கள், மனைவி தாக்கங்கள், உறவுக்குரிய தாக்கங்கள். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. ஏற்கனவே சிம்மத்துல ஏழ்ற, ஏற்கனவே செவ்வாய் கேது பார்வை, ஏற்கனவே சனி செவ்வாய் பார்வை, ஏற்கனவே ராகு கேது பார்வை. பார்த்தீங்களா எவ்வளவு எத்தனை நீடிச்சு வரணும், எத்தனையை தாண்டி வரணும் பாருங்க. மேசராசினியர் மேசராசினியர்களுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்ப ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, ரோக ருணம் சத்துரு ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு, நல்ல சாரபலத்துக்கு வந்துட்டாரு. ஒரு காலத்துல கடகத்துல இருந்தாரு, கடகத்தை விட்டு அப்புறம் மறுபடியும் சிம்மத்துக்கு வந்தாரு, இப்ப கன்னிக்கே வந்துட்டாரு. கன்னி செவ்வாய் ஆயிட்டாரு. 12 ராசியில செவ்வாய் இருக்கக்கூடிய ரொம்ப வலுப்பெற்ற நேரம் கன்னி. அப்ப மேசராசி நேயர்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய ராசிநாதன் எங்க இருக்காரு, லக்னாதிபதி யாரு, என்ன சாரம் பெற்றிருக்காங்க, என்ன அதாவது என்ன திசா புத்திங்கிறத விட என்ன திசா புத்தி அந்தரம். ஏன்னா ஒரு மாசத்துக்கு பலன் சொல்லும் போது நீங்க திசையை பார்க்க வேண்டாம், புத்தியை பார்க்க வேண்டாம், அந்தரத்தை பாருங்க. அந்த ஒரு மாசத்துக்கு பார்க்கும்போது திசா புத்தி அந்தரத்தை மட்டும் பாருங்க. கேது திசையில செவ்வாய் அந்தரம் 1 வாரம் 10 நாள் வரும். சுக்கிர திசையில சனி அந்தரம் 1 மாசம் 2 மாசம் வரும். அதனாலதான் உங்களை அந்தரத்தை பார்க்க சொல்றேன். உங்களுடைய சுயசாதத்துல ஜனன ஜாதத்துல அப்படிலாம் பார்த்து வந்தா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை இந்த மாதம் கொடுக்கும். 7. அப்ப நல்ல பாயிண்டா இருக்குன்னு சொன்னா பொறியியல் துறை கொஞ்சம் நல்லா அகலக்கல் வைக்காம படிப்பை படிங்க, அரசியலுக்கு போங்க, அரசியல் போங்க, ரியல் எஸ்டேட் போங்க, அரசியலுக்கு போங்க, பொறியியல் போங்க, நெருப்பு சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலுக்கும் போகணும். நெருப்பு சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும். இது பூரா பாசிட்டிவ். நெகட்டிவ் 7 நடக்குது, குடும்பத்துல பிரச்சனை, தனியா போகாதீங்க, வண்டி வாகனத்துல தனியா போகாதீங்க, இரவுல பயணத்தை தவிர்த்துருங்க, எந்த தொழில் செஞ்சாலும் அகலக்கல் வைக்காதீங்க. அகலக்கல் வைக்காம கரெக்டா என்ன செய்யணும், இந்த மாசம் நம்ம என்ன செய்யணும், யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு வாங்கணும், கொடுக்கல் வாங்கல் எவ்வளவு இருக்குது, கடன் எவ்வளவு இருக்குது, கிரெடிட் எவ்வளவு இருக்குது, டெபிட் எவ்வளவு இருக்குது, கொடுக்கல் வாங்கல் எவ்வளவு இருக்குது, இந்த மாசம் நம்ம அடுத்து என்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, இதை கணக்கீடு பண்ணிட்டு வாழுங்க. இந்த தகுந்தாறு போல உங்க தசாபத்திய பாருங்க. அப்பதான் அதை நீங்க செயலாற்றி வர முடியுமே தவிர தேவையில்லாத பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் நிச்சயமாக நம்ம மாட்டிக்கிறோம். முதல் சுற்றுக்காரவங்க கவனமா இருங்க, 2வது சுற்றுக்காரவங்க கொஞ்சம் அகலக்கல் வைங்க, 3வது சுற்றுக்காரவங்க நிறைய புனித ஸ்தலங்களுக்கு போங்க. முதல் சுற்று எங்கேயும் போகக்கூடாது, கையை கட்டிட்டு உட்காந்துருக்கும். முதல் சுற்று அப்படியே இருக்கணும். 2வது சுற்று நீங்க கொஞ்சம் அகலக்கால் வச்சுக்கலாம். லவ் மேரேஜா, ஒருத்தரை விரும்புறீங்களா, திருமணமா, ஏன்னா 7.5 தான் திருமணம் வரும். அடுத்து 7.5 வருஷம் அடுத்து ஜென்மச்சனி வேற இருக்கு. ஜென்மச்சனி வேற இருக்கு. அதனால மிக கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள். சனி வக்கரம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது செய்யும். ஏன்னா வக்கரம்ங்கிறது நான் ஏற்கனவே பலமுறை பதிவு செஞ்சிருக்கேன் நேயர் பெருமக்கள். அதாவது தன் நிலையை மாற்றி அமைத்துக் கொள்வது அப்படின்னா என்ன, பகையா இருக்கக்கூடிய ராசி பூரா நட்பு, நட்பா இருக்கக்கூடிய ராசி பூரா பகை. அதுதான். அதை பார்த்து முருகன் வழிபாடு, பாராயணங்கள், சண்முக கவசங்கள், குரு கவசம், சஷ்டி, முருகனுடைய எண்ணற்ற திருப்புகழ், எல்லையில்லாத புகழ்,
அத்தனையும் பாராயணம் பண்ணுங்க. சரண்டடா சரண்டடா இருக்கு. அப்படியெல்லாம் வள்ளலாரும் கொஞ்சம் மனசுல பதிவு பண்ணுங்க. மேசராசிக்காரங்க வள்ளலாரையும் கொஞ்சம் மனசுல பதிவு பண்ணுங்க. அப்படியெல்லாம் வரும்போது இந்த தாக்கமெல்லாம் குறைஞ்சு ஒரு நல்ல மாதமாக ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அமையும்.